श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषद மூணாவது அத்தியாயத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம 7வது பிராமணம் வரைக்கும் கேட்டு முடிச்சிருக்கோம். 6-7 பிராமணங்கள் ரொம்ப முக்கியமான விஷயத்தினை சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிக்க போற 8வது பிராமணத்தில் அதோடைய முடிவு வரும். என்ன ஆரம்பிச்சோம், என்ன முடிவு செய்ய போறோம். 6வது பிராமணத்திலும் கார்கீத கேள்வி கேட்டான், யாக்ஞவல்கர் கேட்ட. அதுக்கு ஒரு அளவுக்கு மட்டும்தான் எலவு பண்ணாரு கேள்வி கேட்கறது. எந்த அளவுக்கு? சர்வ ஸ்தூல பிரபஞ்சம் பிரம்மலோகம் வரைக்கும் இதுக்கு அதி சூத்திரமா இருக்கு, அந்தர்த்தமமா இருக்கு అని சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் அந்த பிரம்மலோகத்துக்கு அப்புறம் இது மொத்தத்துக்கு எது அந்தர்த்தமமா இருக்கு అని கேட்கும்போது வேண்டாம், அதுக்கு மேல அதுக்கு பேசுறது கஷ்டம், சூக்ஷ்மம், அதெல்லாம் சொல்லாம ஜாஸ்தியா கேட்டா உனக்கு தலை சுத்தும், வேண்டாம். நான் சொன்னாலும் சரி அப்படின்னா சூக்ஷ்மம் பத்தி கேட்கிறான். அதனால அப்புறம் கார்கிய போய் உட்கார்ந்துட்டான். ஆனா அடுத்த 7வது பிராமணத்தில் மறுபடியும் இதே கேள்வியில் உத்தாலகர் ஆருணி கேட்டார். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் கேள்வி அதே மாதிரி இருந்தா கூட நான் கொஞ்சம் விஸ்தரிச்சு சொல்லணும், என்ன கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தி வரல நினைக்கிறேன். கார்கி கூட வந்திருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு விஷயம் சொல்ல தொடங்கினாரு. கேள்வி அப்படி இருந்தா கூட நமக்கு என்னதான் சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, விராட் மொத்தம் ஸ்தூல பிரபஞ்சம் மொத்தத்துக்கு அந்தர்தமமா சூத்ராத்மா ஹிரண்ய கர்ப்பன் இருக்கான். அதனால ஹிரண்ய கர்ப்பனுக்கு சூத்திரம் అని சொல்லலாம். ஆக்சுவலி இந்த சூத்திரம் అనే வார்த்தை நம்ம பூமிக்கு எது அந்தர்தமமாயிருக்குன்னு சொல்லும் போது கூட பூமிக்கு எது சூத்திரமாயிருக்குன்னு சொல்லலாம். என்ன ஓத்தப்புரோத்தம் అనే வார்த்தை கார்கியும் உபயோகப்படுத்திட்டாங்க. இதுக்கு எதுதான் பின்னாடி ஓத்தப்புரோத்தமா இருக்கு அப்படின்னு கேட்கிறானே. அதனால அதுக்கப்புறம் அதுக்கு என்னன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் சரி, இவ்வளவு ஸ்தூல பிரபஞ்சம் மொத்தத்தினை ஒரு பக்கம் வைக்கிறோம், தராசுல ஒரு பக்கம் வைக்கிறோம். அடுத்தது ஆனா இவ்வளவு இது நிக்கணும்னா இது மொத்தத்துக்கு சூத்திரமா இருக்கிறது சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஆறு ஹிரண்ய கர்ப்பா. அங்க வரைக்கும் சொல்லி அதுக்கப்புறம் சரி, அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு எது ஆந்தரதமமா இருக்கு உத்தாலகரே கேட்டாரு. இங்க கூட நம்ம இந்த இப்போ இது சூத்திரம், சரி இதுக்கு இன்னொரு ஆந்தரதமம் சொல்லணும்னா இதுக்கு அதிசூத்திரம் ஆகும். ஆனா சூத்திரம் అనే வார்த்தை உபயோகப்படுத்தாம
காரண பிரபஞ்சம் இல்லை, அதுக்கு பொதுவா ஈஸ்வரான்னு சொல்றோம். ஆனா இந்த உபனிஷத்துல இங்க யாக்ஞவல்கர் அந்தர்யாமி சொன்னார். அதனாலதான் முக்கியமா அந்தர்யாமின்னு பத்தினும் சூத்திரம் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணா கூட கேட்டது உத்தாலகரா இருந்தா கூட விஷயம் ஒரு ஸ்டெப்பு மேல படிக்க வந்ததுனால அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னு பிரசித்தமா சொல்லப்படுறது. அப்போ ஈஸ்வர அண்ணானும் அந்தர்யாமி அண்ணானும் ஒண்ணுதான். இப்போ என்ன கிளியரா 3 இங்க இருக்கு. நம்ம அனுபவத்துல கூட அதான் சொல்றோம், மாண்டுக்கத்துல அதான் படிச்சோம். ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். அப்புறம் பொதுவா அந்த காரணம் అనేది ஈஸ்வரன் சொன்னா நிறைய பேருக்கு அங்க வரைக்கும் போதும், திருப்தியா இருக்கும். விசிஷ்டாத்வைதர்களுக்கு போல சகுண சாகார ஈஸ்வர கடவுள். அதுக்கு மேல விசாரணத்துக்கு வர்றது எல்லாருக்கும் சாத்தியப்படாது, இஷ்டப்பட மாட்டாங்க, பிடிக்காது, புரியாது. ஆனா உபனிஷத்துடைய டீச்சிங் அங்க முடியலை. முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கேள்வி எதுக்கும், அடுத்த உபதேசம் எதுக்கும் இருக்கு. இன்னும் எத்தனை இருக்கு சார்? இன்னும் ஒரே ஒரு படிதான், ஐயா ஒன்றும் கிடையாது. 3 கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டியா? இந்த 3த்துன்னு யாரு இதுக்கு சூத்திரமா இருக்கான், ஆந்தரதமமா என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி கார்கி இப்ப கேட்க போறான். உத்தாலகர் கேட்கல. உத்தாகருக்கு அந்தர்யாமி பத்தி வரைக்கும் சொன்னதுக்கு அப்புறம் அவர் போய் உட்கார்ந்துட்டான். அது நம்ம நிறைய கடந்த சத்சங்கத்துல கடைசி மந்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த பிராமணம் 8வது பிராமணம். இது கார்கி தான் மறுபடியும் எழுந்திரிச்சு கேள்வி கேட்க போறா. கார்கிய கேட்டுட்டு இருந்தா கூட அங்க ஒரு வாட்டி அந்த அம்மாக்கு அவங்க பேர்லயே அந்த கார்கி பிராமணம்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு ஃபைனல் ஸ்டேஜ், சகல காரண காரணாய காரணரகிதாய. அப்போ அந்த காரணத்துக்கு வரும்போது இங்க அதுக்கு அது அக்ஷரம், அதே அக்ஷரம். ஸோ அப்போ இதுக்கு அக்ஷர பிராமணம் அப்படின்னு பேரு. என்ன முக்கியமா விஷயம், அதனால ஒரு மந்திரம் படிக்க வேண்டி வரும். என்ன விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறும். 3வது அத்தியாயம் 8வது பிராமணம், அந்தர்யாமி பிராமணம், சாரி அக்ஷர பிராமணம். முதல் மந்திரம். ஹதஹ வாச்சக்ன உவாச பிராமணா பகவந்தஹ அந்தாஹமிமம் த்வௌ பிரஷ்னௌ பிரக்ஷாமி தௌ சேன்மே வக்ஷதி ந வை ஜாது யுஷ்மாகமிமம் கஷ்சித் பிரம்மோத்யம் ஜேதேதி பிருச்ச கார்கீதி. ஒன்று பார்த்துட்டு போறோம். என்னாச்சு அதுக்கப்புறம்? உத்தாலக ஆருணி போய் உட்கார்ந்துருக்கு. அப்புறம் கார்கி மறுபடியும் கை தூக்கி எல்லாருக்கிட்ட, அங்க சபையில இருக்கிற பிராமணுக்கு எல்லாருக்கிட்டையும் முதல்ல பர்மிஷன் கேட்கிறான். ஏன்னா எல்லாரும் ஒரு வாட்டி தான் கேள்வி கேட்டா, இப்ப நான் திரும்பி இன்னொரு வாட்டி கேட்கணும்னா இவங்களுக்கு என்ன 2 கொம்பான்னு சொல்லிட்டு பேசுவாங்களோ. அதனால பிராமணர்கள் எல்லாருமே உத்தேசிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன முதல்ல அவங்க பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் யாஜ்ஞவல்கர் சொல்லுவாரா இல்லையா அது வேற.
அப்புறம் ನಾನು இன்னும் 2 கேள்விகள் இந்த யாக்ஞவல்கர்னி கேட்கணும்னு நான் விரும்புறேன். அதனால முதல்ல அவர் ஆல்ரெடி எனக்கு சாபம் கொடுத்தது போல என்ன தலை வடிஞ்சிடும் இது மேல கேட்டான்னு சொன்னாரு. அதனால நீங்களும் கோச்சுக்கிட்டு அப்புறம் இது பண்ணாம நீங்க எல்லாரும் என்ன பிளஸ் பண்ணுங்கோ, நீங்க பர்மிஷன் கொடுங்கோ, அப்ப நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2 கேள்விகளை நான் கேட்க போறேன். அதையும் சொல்லி இங்க அப்போ வினயத்தோட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். ஆனா உள்ள கொஞ்சம் தானு கொஞ்சம் பிரக்ஞாசாலி தான் கூட ஒரு பாவனை இருக்கு. எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏன்னா யாரும் இத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஆளுதான் பிரம்மவாதின்னு வேற யாராவது வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா கேள்வி கேட்டது இது மட்டும்தான். அதனால she wants to show her superiority ஆயிருக்கலாம். ஏன்னா இப்ப அடுத்த பேச்சுல தெரியும் அந்த விஷயம். என்ன சொல்றான்னா இந்த முதல் மந்திரத்திலே இந்த நான் கேட்க போற இந்த 2 கேள்விகளுக்கு ஒருவேளை யாக்ஞவல்கர் பதில் கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க யாருமே இவர் கேட்ட இந்த பிரம்ம வித்தை பத்தி எதுவுமே கேட்கறதுக்கு போகாதுங்கோ, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ன அர்த்தம் என்ன? நான் கேட்க போற கேள்வி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். கான்பிடன்ஸ் அது கூட சொல்லணும், கர்வம்னு சொல்லக்கூடாது, கான்பிடன்ஸ். அதனால அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்டு ஜெயிக்கிறதுனே நடக்காத விஷயம். அதனால அதுக்கப்புறம் போக வேண்டியதில்ல. அப்புறம் சபை க்ளோஸ் பண்ணிட்டு மாடல் அவருக்கு கொடுத்துட்டு டாட்டா பை சொல்றோம் அப்படின்னு இங்க பேசிட்டா முதல் மந்திரத்தில். அதுக்கப்புறம் அப்படி கேட்ட உடனே பிராமணர்கள் எல்லாரும் சொன்ன ஓகே கார்கி பிரிச்ச கார்கி இது அப்படின்னு சொன்னாங்க. கேளுங்க. அப்படின்னா இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? பிராமணர்கள் எல்லாரும் நாங்களே ஒன்றும் முடியாம வந்து உட்கார்ந்துட்டோம், நீ என்ன பெருசா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அபிமானம் வராம ஒத்துக்கிற இடத்துல ஒத்துக்கணும். பாருங்க, அதுதான் ஹியூமிலிட்டி இருக்கு அங்க. ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆஸ்கிங். அவரு பதில் கொடுக்குறான்னு கொடுக்கட்டுமே, நம்ம தான் எதுவுமே கேட்டு முடிவா அவரு தூக்க முடியல. அதனால பிராமணர் கூட அதுதான் அந்த வினயம் అనేది வித்யை இருக்குன்னு சொல்லிட்டு அகங்காரப்படக்கூடாது எல்லா இடத்துலும். ஓகே கார்கி கேளு, நாங்க எல்லாரும் பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2வது மந்திரத்தில் கார்கி பேசுறான். சாஹோவாச்சஹம் வைத்வா யாக்ஞவல்க்ய யதா காஸ்யோ வா வைதேஹோ வா உக்ரபுத்திர உஜ்ஜம் தனுரதிஜ்யம் கிருத்வா द्वौ बाणवन्तौ सपत्नाति व्याधिनौ हस्ते कृत्वोपतिष्ठेद् एवमेवाहं द्वाभ्यां प्रश्नाभ्याम् उपोदस्थां तौ मे ब्रूहीति पृच्छ गार्गीति. கேட்கிறவளு நேரா கேள்வி கேட்கலாம் இல்ல, இங்கேயும் கொஞ்சம் ஷோ ஆஃப்னு சொல்லக்கூடாது. பொதுவா ஹீரோயிசம் காட்டணும், ஹீரோயினிசம் காட்டுறான். என்ன சொல்றான்னா, அந்த ஒரு உபமானம் வச்சு சொல்றான். ஓகே, அவளுக்கு ரொம்ப அகங்காரத்தோடு பேசுறான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உள்ள பாவம் இப்படி இருக்கணும். சூத்திரத்துக்கு ஆந்தரதமமான அந்தர்யாமி ஈஸ்வரனை பற்றி
முன்னாடி பேச்சுல பேசினது கேட்டிருக்கான் இல்லையா? ஸோ அப்போ ஆந்தர்யாமி ஈஸ்வரன் சொல்லு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு படி. ஆனா அவளுக்கு தெரியும் இதுக்கப்புறம் அடுத்தது காஸ் வித்தவுட் த காஸ் అనేది இன்னொன்னு இருக்கு. அங்க போனாதான் ஃபைனல் தெரியும் இவளுக்கு. அதனால அதையும் தெரிஞ்சுக்கலாமே இவர் சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை மனசுல. அதனால அதுக்கு அக்ஷரத்தை கூட தெரிஞ்சுக்கிட்டு இவர் சொல்லி கேட்ட நல்லது అని ஆசை கார்கிக்கு. சரி, இந்த கேள்வியில என்ன எப்படி இருக்குன்னு இப்போ பேச்சுல கேள்வி கேட்கல இன்னும். இதுல கொஞ்சம் சவால் விடுற போல் கேட்கிறான். ஒரு உபமான அலங்காரத்தோட என்ன ஒரு எனாலஜி கொடுக்குறான். நானும் 2 ரொம்ப ஷார்ப்பான அம்பு போல் இருக்கிற బాణవంతో நான் 2 வச்சிருக்கேன். கேள்விகளே பானங்கள். எப்படிப்பட்ட பானம் தெரியுமா? அது அம்பு. அந்த வீரர்களான காஷிராஜ, விதேகராஜ, ரொம்ப வீரர்களா புத்திரர்களான, இவ்வளவு சொல்றேன், வீரர்களுக்கு பிறந்த பிள்ளைகளான இந்த காஷிராஜ, அந்த விதேகராஜா அப்படின்னா அவங்க கதைக்குள்ள பார்த்தா தெரியும். அவங்க வில்லு எடுத்தாங்க. அதையும் சொல்றாங்க. அவங்க வில்லுக்கு எப்பவுமே அந்த நாறு கயிறு கட்டி வைக்க மாட்டான். டென்ஷன்ல வைக்க கூடாது. வீணா எல்லாம் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லூஸ் பண்ணி வச்ச போல் அது தேவைப்படும் போது அந்த எடுத்துட்டு ஸ்ட்ரிங் டை பண்ணணும். அதையும் சொல்றாங்க. அப்போ அவங்க காஷி ராஜாவோ விதேகராஜாவோ ரெடியாகி வில் எடுத்துட்டு கயிறு கட்டுறான் வில்லுக்கு சொன்னாவே சத்ருக்கள் பயந்து ஆடி போயிடுவாங்க. அதுபோல் நானும் கேட்க போற இந்த கேள்வியிலிருந்து அப்படிப்பட்ட இனிமே அப்புறம் காஷி ராஜாவோ விதேகராஜாவோ அந்த அம்பு ஊட்டியாச்சுன்னா நீங்க எதிர் கிடையாது. பாருங்க, இவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இல்லை. இப்படி கேட்டாதான் அவர் கெட்டுனது அது விஷயம் கேட்க முடியும் சொல்லுவாரனோ. அது எப்படி இருக்கா பிரம்மவாதினி? சரி, கொஞ்சம் அந்த கதையை அப்படி எல்லாம் சொல்லி அதனால ரொம்ப பயப்படுத்துற மாதிரி அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நான் கேள்விகளை கேட்க போறேன். இங்க ஷரம் அண்ட் பானம் அనే 2 வார்த்தை சம்ஸ்கிருதத்துல எடுத்த இந்த கீழே பகுதியா இருக்கிற அந்த மரம்னால அது ரொம்ப வெயிட் இருக்காது. ஜென்ரல்ல ரொம்ப லைட்டா இருக்கணும். ஆனா அந்த முனையில இருக்கிறதுக்கு பேரு பானம். இந்த பாடி பார்ட் அதெல்லாம் டெயில் பார்ட் ஷரம். அப்படின்னா இதெல்லாம் சாதாரண ஒரு மரம், பேம்பு, வுட். ஆனா அந்த முனையில பானமா வைக்கிறது தனியா ஒரு ஐரன் பீஸா இருக்கலாம். இல்ல மறுபடியும் அதுக்கு தனியா ரொம்ப ஷார்ப்பான அந்த பேம்புன்னு சாப் பண்ணி தனியா குத்தி வைப்பான். இன்னும் சொல்லணும்னா அந்த முனை விஷத்திலும் முக்கி வச்சிருப்பான். இது புராண காலத்துல வேற. அங்கெல்லாம் அஸ்திரம் தந்திரம் மந்திரம் ஆயிடுச்சு. பட் நிறைய வாட்டி நம்ம சிவாஜி, ஜான்சி ராணி, ராணா பிரதாப் அந்த யுத்தம் வரைக்கும் கூட இதெல்லாம் இருக்கு. கெரில்லா வார் எல்லாம் பண்ணா பாய்சன். ஸோ அப்போ బాణం శరం. மொத்தத்துல బాణవంతవు అని கேட்ட அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா அது ரெண்டுமே கூட அவ்வளவு ஷார்ப்பா, அவ்வளவு கண்டிப்பா டார்கெட் பியர்ஸ் பண்ணும்.
சரி, இப்படி பேசினா நம்ம யாக்ஞவல்கர் அப்படியே சிவனேன்னு சாந்தமா இருக்காரு. ஒரு இது இல்ல. ஓகே கார்கியன் சிரிச்சிட்டு கேளு அன்னாரு. கார்கி குச்ச கடைசியிலையும் கூட குச்ச கார்கி சரி கேளு அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது மந்திரத்திலும் சாஹோவாச்ச ஊர்த்வம் யாக்ஞவல்க்ய திவஹ யத வாக் பிருதிவ்யா யதந்தரா தியாவா பிருதிவி இமே யத்பூதம் ச பவச்ச பவிஷ்யச்சேத்யாச்சக்ஷதே தஸ்மின் தஸ்மின் ததோதம் ச புரோதம் சேதி ஓதம் புரோதம் சேதி. சகோவாச்ச ஊர்த்வம் யதூர்த்வம் 4ம் படிக்கிறேன். சகோவாச்ச யதூர்த்வம் கார்கி திவோ யத வாக் பிருதிவ்யா யதந்தரா யாவா பிருதிவி இமே யத்பூதஞ்ச பவச்ச பவிஷ்யச்சேத்யாச்சக்ஷத ஆகாஷே ததோதம் ச புரோதம் ச இதி. இங்க ஞாபகம் வந்தா கேட்ட மாதிரி இருக்கு. இது 6வது பிராமணத்தில் 6ல் இல்லை 6ல கேட்டாவன். அப்புறம் உத்தாலகர் கேட்டதே மறுபடியும் அந்த சூத்திரம் பத்தியும் கேட்கணும். ஏன்னா அங்கே இவ்வளவு பேசினது 6வது பிராமணத்தில் பிரம்மலோகம் வரைக்கும் தானே, அந்த சூத்திரமன விஷயத்துக்கு அங்க போல. அதனால அங்க நின்று தொடர்பு ஆரம்பிச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு முதல் கேள்வியாக என்ன கேட்டான், அங்க அங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸே அதே. அப்போ அதிகாந்தர்த்தமம் என்ன அதிகாந்தர்த்தமம் என்ன, ஆனா பெரிய லிஸ்ட் சொல்லாம இங்க அங்க பெருசா போயிட்டு அத்தனை மந்திரம். இங்க ஒரே பிருத்திவி சொல்லி அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டான். ஆந்தரதமம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னா சூத்ராத்மா பத்தி 7வது பிராமணத்துல கேட்டிருக்கான். அது மறுபடியும் இவர் சொல்லி கேட்கணும்னு சொல்லி கேட்கிறான். அப்புறம் அதனால அந்த ஓதப்புரோதம் வார்ப் அண்ட் ஊஃப் அనే இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டு என்ன அர்த்தம், விராட் சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு ஆந்தரதமமா இன்னர் எசன்ஸா இருக்கிறது என்னன்னு மறுபடியும் அதே கேட்டான். அவர் யாக்ஞவல்கரும் அதே போல என்ன அதுல கேள்வியில கேட்கறது தெரியுதா, எது பூமிக்கு கீழையும் பூமிக்கு மேலையும், கீழே மேல மட்டும் சொன்னதுனால நடுவில் நான் கேட்கலன்னு நினைச்சுக்காதுங்கோ, மத்தியிலையும் மத்திய பாகத்திலையும் அப்படின்னா மேல லோகத்திலும் கீழ லோகத்திலும் இந்த லோகத்திலும் எல்லாத்திலும் எது பூத பவிஷ்ய வர்த்தமான காலங்களுக்குள்ள அங்க பார்த்தோம். அப்போ இப்பவுமே அப்படி எது ஆந்தரதமமா இருக்கு అని கேள்வி. இது கேட்டதுதான், ஜஸ்ட் ஞாபகப்படுத்த. இது கேட்கறதுல இத்தனை பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இதெல்லாம், அப்புறம் கீழே மேல நடுவில் இதெல்லாம், இதுல என்னன்னா தேச கால பரிதிகள் இல்லாதது அர்த்தம். தேசகால பரிச்சேதம் இல்லாதது அப்படின்னு அந்த இரண்ய கர்ப்ப ஏது ஓதப்புரோதமா அது எது அந்தர்த்தமமா இருக்கு. சரியா, இந்த ஓதப்புரோதத்துக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் சொல்லியிருக்கு அர்த்தம். அன்னைக்கு கொஞ்சம் டெரிவேட்டிவ் மீனிங் பார்த்தா சம்ஸ்கிருதத்துல இது இந்த ஓத அనే பதம் வே வே தாத்துல எடுக்கப்பட்டது. வே தாத்து, அந்த தாத்துக்கு ஆ உபசர்க யாட் பண்ணிட்ட சேர்த்துட்ட
அது ஆவயதி ஆகும். அதோடைய ஃபார்மேஷன் தான் ஓதம் ஆயிடுது. அதுல நிறைய ஃபார்மேஷன்ஸ் வரும். சரியா? அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொன்னோம்? வீவிங் அலாங். அதேபோல் இந்த புரோதம் అనే வார்த்தை கூட அதே தாது தான், அதே வேத. ஆனா ப்ரிஃபிக்ஸ் பிரா சேர்க்கும் போது அது பிரவயதி ஆயிடும். அங்க ஆவயதி ஆயிடுது, இங்க பிரவயதி. பிரவயத்துல தான் ரூபாணி. இது புரோதம். சரியா? ஓத புரோதம். பட் வித்தியாசம் என்னன்னா, அது டு வீவ் அலாங்னு சொன்னோம். இது அக்ராஸ், வீவிங் அக்ராஸ். அக்ராஸ் அலாங்னு சொன்னா ஓத புரோதம் ஆயிடுச்சு இல்லை? சரி, அது ஒரு சைட் பாயிண்ட். யாக்ஞவல்கர் 4வது மந்திரத்துல ரிப்பீட் பண்ணும்போது, பதில் கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதே எல்லாம் வார்த்தை சொல்லிட்டாரு. அதையெல்லாம் சொல்லி அப்படியா, பூமிக்கு கீழேயா, பூமிக்கு மேலேயா, பூமிக்கு நடுலவா, பூத பவிஷ்யத் வர்த்தமானங்களுக்கு இல்லையா, அப்படின்னு சொல்லி கடைசியில அந்த ஹிரண்ய கர்ப்பன் சூத்ரா அணி சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லையா, அப்புறம் இங்க ஆகாசம். இது ஆக்சுவலி இந்த கேள்வி சூத்ராத்மா பத்தி கேட்டு அந்த சூத்ராத்மாக்கு ஆந்தரதமமா என்ன இருக்கேன்னு கேட்கும்போது என்ன சொல்லணும்? அந்தர்யாமின்னு சொல்லணும். அங்க சொன்னதா. ஸோ அப்படி அந்தர்யாமியோ ஈஸ்வரோ అని சொல்றதுக்கு பதிலா நம்ம யாக்ஞவல்கர் என்ன பண்றாரு? ஆகாசம்னு வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரு. அதான் கவனிக்க வேண்டியது. ஆகாசம் அనే பதம் எதுக்கு சார் இப்படி உபயோகப்படுத்தணும்? அப்படி உபயோகப்படுத்திட்டா அந்த அம்மாவுக்கு புரியுமான்னு? அந்த அம்மாவுக்கு புரியும், உனக்கு எனக்கு புரியாது. அந்த அம்மா அதுக்கு அப்ஜெக்ஷன் ஒன்றும் சொல்லலை. ஆனா வேற இன்னொன்று கேட்பான். நாட் அப்ஜெக்ஷன் டைப், கன்ஃபர்மேஷனுக்கு கேட்பான் அடுத்த மந்திரத்தில். ஸோ இங்க ஏன் இந்த ஆகாசம் அనే பதம் உபயோகப்படுத்திட்டார்? ஈஸ்வர இல்ல அந்தர்யாமிக்கு பதிலா. அதான் அவ்வளவுதான் விஷயம். அதை பார்த்தா அந்த ஆகாஷ வேர்டு இங்க உபயோகப்படுத்த காரணம் எட்டமலாஜிக்கல்லி அந்த பதத்துடைய ரூட் அர்த்தத்தினை எடுத்துக்கிட்டு பார்த்தா இங்க பொருத்தமாதான் இருக்கும். ஆகாஷ அப்படின்னா அது என்ன இருக்கு? காஷ். காஷ் மீன்ஸ் டு ஷைன் ஆர் டு அப்பியர் அர்த்தம். காஷ்ன்னு ஆசமந்தாத் காஷதே பிரகாஷதே இது ஆகாஷः. ஆசமந்தாத்னா ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கா இல்லையா? பட் இங்க காஷனது இங்க வெளிச்சமா எடுத்துக்கிறாரு. ஒன்னு அப்பியரிங்னு சொல்லி, இன்னொன்று ஷைனிங். அதனாலதான் ஆகாசத்துக்கு பிரகாசத்துக்கு ஒரே ரூட் காஷ் தான். ஸோ அதை அது மனசுல வச்சுக்கிட்டு அந்த விதமா பார்க்கும்போது அசமந்தாது காஷதே காஷத்தன்னு பிரகாஷத்தே இது ஆகாஷ அப்படின்னு சொல்லி, அப்படின்னு அர்த்தம். நீ லைட் எப்படி வியாபிச்சிருக்கின்றதோ ஆகாசம் எப்படி சர்வம் வியாபிச்சிருக்கு, அந்தர்யாமீஸ்வரன் கூட ஆகாயம் போல் அப்படின்னு பேரு. நான் அந்தர்யாமின்னு சொன்னேன்னா ஆகாசம்னு சொன்னேன். அதோட அர்த்தம் பாரு அப்படின்னு. இதெல்லாம் அங்க டிஸ்கஷன் இல்லை, அப்படிதான் சொன்னாரு. அப்புறம் இந்த ஓதப்புரோதம் வார்த்தை நமக்கு இந்த உபனிஷத்துலதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 6வது பிராமணத்துல இருந்து நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் இங்க இருந்ததை பாரோ பண்ணி உபயோகப்படுத்திட்டாரு. சரியா? எங்க
மயி சர்வமிதம் புரோதம் வந்துச்சா சூத்ரே மணிகணா இவ. இப்பதான் 7வது அத்தியாயத்துல இங்கிலீஷ்ல பேசிட்டு மயி சர்வமிதம் புரோதம் புரோதம் எப்படி சூத்ரே மணிகணா இவ. அந்த புரோதம் வார்த்தை is borrowed from this ಬೃಹದಾರಣ್ಯಕ. ಸರಿ, ಆಕಾಶಂ ಅనే ವಾರ್ತೆ ಉಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಗಾರ್ಗಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಅಬ್ಜೆಕ್ಷನ್ சொல்லல. பட் அஞ்சாவது மந்திரத்தில் என்ன கேட்கிறான்னா, சாஹோவாச்ச நமஸ்தேஸ்து யாக்ஞவல்க்ய யோம ஏதம் व्यवोचः उपरस्मै धारयस्वेति पृच्छगार्गीति. அஞ்சாவது மந்திரத்தில் திரும்பி கார்கி என்ன சொல்றான், முதல் கேள்விக்கு நீங்க கரெக்டா முதல் பானம் நான் விட்டுட்டேன், அது நல்ல பதில் கொடுத்து தப்பிச்சுக்கிட்டீங்க, பாஸ் ஆயிட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன். அவ்வளவு பெருசா பேசிட்டான். ஆனா கேட்ட கேள்விதானேதான் கேட்டாரு அப்படியானே. அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு போய் இப்போ இது சொல்லணும். சரி, ஓகே எப்படியும் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லாம, குறுக்கு பேசாம, ஏன் ஆகாசம் இப்படி எல்லாம் சொல்லாம she accepted. அதனால ஒருத்தர் பேசுறதோ ஒருத்தர் சொல்றதோ ஒரு மனுஷன்னு அக்செப்ட் பண்ணணும்னா, அக்செப்ட் என்ன మరి அவர் சொல்றது சரியில்லைன்னு அது வேற விஷயம். பட் சீயிங் த பர்சன் ஆஸ் இட் இஸ் అనేది ரொம்ப கஷ்டம். ప్రాక్టికల్ లైఫ్లో అది ரொம்ப కష్టం. புட்டி கொடுக்கிறது, ఫర్గివింగ్, అక్సెప్టింగ్ ద పర్సన్ యాజ్ ఇట్ ఈజ్ అనేది ரொம்ப கஷ்டம். கான்ஃப்ளிக்ட் வரதே அங்கே காரணம். ஏன்னா நம்ம வெளியில நோக்கியே முன்னாடியே பார்க்கிறோம், உள்ள நோக்கி பார்க்கல. அப்போ பிரச்சனையாவே இருக்கும். எவ்வளவு நாள் என்ன பண்ணாலும் சரி குறைதான். சரி, மொத்தத்துல இங்க நமஸ்காரம். சாஹோவாச்ச நமஸ்தே அஸ்து யாக்ஞவல்க்யா. உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி விடுவேன். நமஸ்காரம். நீங்க இப்படி சொல்லி கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம் நமஸ்காரம். ஆனா நான் இன்னொரு 2வது பானம் வச்சு ரெடியா இருக்கேன், நீங்க தயாரா இருங்கோ என்ற. பாருங்க, தாரயஸ்வேதி, நானு 2வது அம்பு கேள்வி விடுறதுக்கு கேட்கறதுக்கு தயாரா இருக்க, நீங்க தயாரா? ரிச்சகார்கி கேளு, சீக்கிரம் முடிச்சுட்டு மாடு எடுத்துட்டு போனோம், வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் 5வது மந்திரத்தில். 6வது மந்திரம் 6, 7 மந்திரங்கள் ஜஸ்ட் ரிப்பிட்டேஷன் ஆகுது 3 and 4. அப்புறம் கடைசியில மட்டும்தான் அந்த 2வது கேள்வி, அதுலயே 7வதுலயே 2வது கேள்வி ஒரு சின்னதா கேட்கிறான். இதுல என்ன, எதுக்கு அப்படி கேட்கிறாங்கன்னு பார்ப்போம். சாஹோவாச்ச ஊர்த்வம் யாக்ஞவல்க்ய திவோ யத் வாக் பிருதிவ்யா யத் அந்தரா தியாவா பிருதிவி இமே யத்பூதஞ்ச பவச்ச பவிஷ்யச்சேத்யாசக்ஷதே கஸ்மின் தத் ஓதஞ்ச புரோதம் சேதி. 7ல அவரு பதில் கொடுக்கணும் இல்லையாது. சஹோவாச்ச யதோர்த்வம் கார்கி திவோ யத்வாக் பிருதிவ்யா யதந்தரா தியாவா பிருதிவி இமே யத்பூதஞ்ச பவச்ச பவிஷ்யச்சேத்யாசக்ஷதே ஆகாஷ ஏவ தத் ஓதம் ச புரோதம் சேதி
கஸ்மின்னு கல்வாகாஷ ஓத புரோதச்சேதி. இதுல அதெல்லாம் திரும்பி அதே சொல்லி மூணாவது மந்திரத்துல என்ன கேட்டானோ அதே கேட்கிறான். கேட்டுட்டு எதுக்கு கேட்கிறான்னு சொன்னா 7ல கூட அதுக்கு பதில் கொடுக்கிறாரு இவரு. சரியா? 7ல அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அங்க 7ல இவர் பதில் கொடுக்கும் போதும் இதுல விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்க போதும். ஏன் இப்படி கன்ஃபர்மேஷன் நிறைய வாட்டி இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் கேட்டான். 8:30க்கு வரும். கரெக்டா தெரியுமா உனக்குன்னா இருங்க ஒரு வாட்டி பார்த்து சொல்றேன். பாத்தீங்களா? எப்பாவது கரெக்ட்லி நான் சொன்ன சந்தேகம் வருமா இல்லை? நமக்கு டவுட் வரும் இல்லை? அவங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்தீங்களா, பார்த்து சொல்லுங்க. அப்ப we will get doubt if they ask a second time. அந்த மாதிரி இவர் கேட்டது கன்ஃபர்மேஷன். இவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இதுல நிக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அதுக்காக திருப்பி இதெல்லாம் கேட்டா இவர் எதுக்காக மறுபடியும் கேட்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஆமா, ஆகாஷ ஏவ அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு வார்த்தை ஏவ மட்டும், நத்திங் இஸ் டிஃபரெண்ட் சொல்லி அந்த ஏவ தது ஓதஞ்ச புரோதம் சேதி அப்படின்னு கேட்டு அங்க வரைக்கும் முடிஞ்சு போச்சு. தத் ஏவ అని சொன்னா. சாரி, ஆகாசம் ஏவ. ஆர் யூ ஷூர் யாக்ஞவல்கரே? ஓதப்ரோதமா இந்த இரண்ய கர்ப்பனுக்கு அந்தர்த்தமமா இருக்கிறது அந்த ஆகாசமா? என்ன அது கரெக்ட்? என்ன அது கேட்கிறான். அவள் ஆகாசமான வார்த்தை உபயோகப்படுத்தல, யத்பூதஞ்ச போஞ்சு அதே கேட்கிறான். நீ மறுபடியும் கேட்கிற, எனக்கு ஒருவேளை சந்தேகம் உருவாக்குறதுக்கு நிறைய நார்மல் லைஃப்ல இதெல்லாம் உடனே ஒரு டவுட் வரும். சரியா பார்த்தியா கேட்டான்னு வச்சுக்கோங்க யாராவது, உடனே நான் சந்தேகம் வரும். சரியா கேட்டியா? சந்தேகம். அதுபோல் சந்தேகம் இல்ல கார்கே, ஆகாசமேவ சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த கேள்விக்கு போறான். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு செகண்ட் யாரோ கேள்வி நான் கேட்கிறேன். என்னது? ஏவ தது ஓதம் ச புரோதம் ச இதி கஸ்மின்னு கல் ஆகாஷ ஓதஸ்ச புரோதச்சேதி. இரண்ய கர்ப்பனுக்கு ஓத புரோதமா இருக்கிற அந்த ஆகாசம் அந்தர்யாமி ஈஸ்வர மறக்கூடாது. அதுக்கு எதி கலு அந்த ஆகாசத்துக்கு நிஜமா அதுக்கு ஏதாவது ஆந்தரத்தமா ஓத புரோதமா சப்போர்ட் பண்ணிட்டு ஏதாவது இருக்கா? வாட் இஸ் இட்? என்ன அது? இதுதான் 2வது கேள்வி. அதுக்கு நம்ம யாக்ஞவல்கர் பதில் கொடுக்கிறாரு. 8வது மந்திரம். சஹோவாச்ச ஏதத்வை ததக்ஷரம் கார்கே பிராமணா அபிவதந்தி அஸ்தூலமனன்வன் ஹ்ரஸ்வம் அதீர்கம் அலோஹிதம் அஸ்நேகம் அச்சாயம் அதமஹ அவாயவः ஆகாசம்
அசங்கம் அரசம் அகந்தம் அச்சக்ஷுஸ்கம் அஸ்ரோதம் அவாகமம் அவாகம் அனோ அனோ அனோஹ அனோதம் ஏத சாரி அஸ்ரோதம் அவாகம் அனோதேஜஸ்கஹ தேஜஸ்கம் அப்ரமா அப்ராணம் அமுகம் அமாத்ரகம் ஆந்தரம் பாஹ்யம் ந ஆந்தரம் ந பாஹ்யம் ந ததஷ்னாதி கிஞ்சன ந ததஷ்னாதி கிஞ்சன. பிரிச்சு எல்லாத்துக்கும் ஆவரணம் முக்கியமான மந்திரம். கொஞ்சம் இது பார்த்து விசாரணை. அவரே சொல்றாரு யாக்ஞவல்கரே, அந்த அந்தர்யாமி ஆகாசத்துக்கு ஈஸ்வரனுக்கு கூட இன்னொரு அப்பா இருக்கான், இன்னொரு கண்ட்ரோலர். இவரே கண்ட்ரோலர் அந்தர்யாமின்னாரு. பட் இவரு என்ன சாஸ்வதமா இந்த ஈஸ்வரன் இல்லை. அது கூட ஏதத்வை அக்ஷரம். அது என்னன்னு கேட்ட இல்லையா? அது அக்ஷரம். அதனாலதான் அக்ஷரம் பிராமணன். அக்ஷரம் கார்கி அது அக்ஷரம் சொல்லி பிராமணாக அபிவதந்தி அப்படின்றாரு. ஞானிகளும் தத்துவவேத்தர்களும் முன்னோர்கள் எல்லாரும் பிராமணாகன்னு அர்த்தம். ஞானிகள் அதன் அக்ஷரமணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இங்க அடுத்த பதங்களோட அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி விசாரணை பார்க்கணும். கேளுங்க. இது ரொம்ப கஷ்டமான குரூஷியல் கொஸ்டின். நம்ம பிரம்மனை பற்றி நிறைய கேட்கிறோம், அதானே சார் கடைசியில சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சாஸ்திரம் அனலைஸ் விசாரணை பண்ணும்போது தெரியும், வெரி கிரிட்டிக்கல் குரூஷியல் கொஸ்டின் இது. ஏன் அப்படின்னு பார்த்தா, காரணம் இது சங்கரன் அனலைஸ் பண்ணுவார். நம்மள அப்படியே வச்சுட்டு போ, அடுத்தது படிங்க. என்ன சொல்றாரு, எதுக்கு குரூஷியல் இது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டா எது பத்தி இப்ப சொல்லணும்? இனிமே சகுண ஈஸ்வரன் வரைக்கும் சொல்லியாச்சு இல்லையா? ஈஸ்வரன்னா அந்தர்யாமின்னா சகுணந்தா, மாயா சகிதந்தா. இப்ப அதுக்கு மேல இருக்கிறது பாரமார்த்திகம், அல்டிமேட் காஸ்ன்னு சொல்லணும்னா அது நிர்குணம். நிர்குணமான அக்ஷரம் பத்தி எப்படிதான் பேசி நீங்க வர்ணிப்பீங்க? அப்படி வர்ணிக்க முடியாத இன்டிஸ்கிரைபபிள் திங்னு நீங்க வர்ணிச்சு சொல்றதுக்கு கிளம்பிட்டா நீ என்ன பண்ற தெரியுமா? என்ன தோஷம் வருமோ தெரியுமா? விப்ரதிபத்தி தோஷம் வரும். பிரதிபத்தின்னா டிஸ்கிரிப்ஷன், கிவிங் த கிளியரன்ஸ், கிளாரிட்டி, பிரதிபத்தி. ஆனா இங்க என்ன ஆயிடுது? விப்ரதிபத்தி வருது. பேச முடியாதது பத்தி நீ பேசுறிய, தோஷம் வரும். சரி, அப்படின்னு சொல்லி யாக்ஞவல்கர் ஒருவேளை பேசாம இருந்தா கார்கி தோற்றி போயிட்டீங்க அப்படின்னு கேலி பண்ணுவா. எல்லாரும் கார்கிக்கு கை தட்டுவாங்கோ, எனக்கு மட்டன் தட்டுவாங்கோ. அப்போ பேசலன்னா என்ன ஆகும்? பிரதிபத்தி தோஷம் வரும். அப்பிரதிபத்தி. நீ பேசல, உனக்கு தெரியல, அப்ப அக்ஷரம் இல்லை, உனக்கு தெரியாது இல்ல. சரி, போயிட்டு வா.
பேசினா விப்ரதிபத்தி தோஷம் வரும். பேசலைன்னா அப்பிரதிபத்தி தோஷம் வரும். இப்ப எப்படி இந்த 2 தோஷங்களும் வராம தப்பிச்சுக்கிறது? மாட்டிக்காமே. நம்ம யாக்ஞவல்கியர் என்ன பண்ணார்? அதுக்கு நிர்குண பிரம்மனை பத்தி எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் அவர் இங்க தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன சொன்னாரோ, இப்படி சொல்லியிருக்காங்க. பிராமணாக வதந்தி சொல்லி அபிவதந்தேன்னு பிரம்மவேத்தர் இந்த விதமா சொல்றாருன்னு சொல்றாரு. இப்ப இவருக்கு ஒன்னும் தோஷம் வராத மாதிரி இல்லை, தெரியாது சொன்னாரு. சரியா? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செக் பாயிண்ட். இதுக்கு பேரு செஸ்ல செக் பாயிண்ட். செக் பாயிண்ட்னா the point of defeating. தோத்துறதுக்கு இந்த பாயிண்ட் செக் பாயிண்ட். இந்த செக் பாயிண்ட்டுக்கு சம்ஸ்கிருதத்துல நிகிரகஸ்தானம் பேரு. நிகிரகஸ்தானம் கரெக்ட் లాంగ్వేజ్లో నిగ్రహస్థానం. చెక్, ராஜாக்கு செக். அப்போ இது இந்த மாதிரி இருக்கனால இவர் அப்படி சொன்னார் பதில். பிராமணாக இப்படி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சொல்லுவாங்க. இப்போ இங்க அடுத்து இன்னொன்னு கூட இருக்கு. அப்படி சொன்னா கூட கேள்வி வரும். இப்போ ஆக்சுவலா நிர்குணம் கிட்ட வரும்போது என்ன ஆயிடும்? நோ டிஸ்கிரிப்ஷன், நோ டாக், ஒன்னும் கிடையாது, சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப ஏதாவது பத்தி விவரிக்கணும், டிஸ்கிரைப் பண்ணணும்னா, ஓகே, டிஸ்கிரைப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். சரியா? 5 கண்டிஷன்ஸ் அது ஃபுல்ஃபில் ஆனாதான் ஏதாவது விஷயம் வஸ்து பத்தி ஏதாவது பத்தி டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஈஸ்வரன் பத்தி பண்ணலாம், அந்தர்யாமி பத்தி, ஓகே, இரண்ய கர்ப்ப பத்தி கூட புராணங்கள் என்ன எல்லாம் வேத பூர்வபாகம் நிறைய சொல்றது. 5 கண்டிஷன்ஸ். இதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சப்த பிரவருத்தி நிமித்தானி. ஒரு சப்தம் நீ யூஸ் பண்ணிடவன்னா, அது பிரவர்த்திக்கணும்னா, அது ஏதாவது பத்தி சொல்லணும்னா அதுக்கு இந்த 5 நிமித்தானி, இந்த விஷயங்கள் இருக்கணும். சப்த பிரவருத்தி நிமித்தானி. என்ன அந்த 5 கண்டிஷன்ஸ்? எப்போ எங்கோ பேசியிருப்போம், நாட் ஃப்ரீக்வெண்டா. அதனால ஒன்று திரவியம் அப்படின்னு சொல்லுவேன், திரவியம். ரெண்டாவது குணம். மூணாவது கர்ம ஆர்கிரியா. 4 ஜாதி. 5 சம்பந்தம். இந்த 5 ஏதோ ஒன்னாவது இருக்கணும், 2வது இருக்கணும், எல்லாம் இருந்தா இருக்கலாம். இது எல்லாமே நீ எதினி பத்தியும் வாயை திறந்து பேச முடியாது. எப்படி அப்படின்னு சொன்னா, திரவியம் என்ன? திரவியம் என்ன? எல்லாரும் இங்க பாருங்க, பிங்க் கிளிப் நேர உங்களுக்கு சாலிட கண்ணுக்கு காட்டுற ரூடி. இது பேரு ரூடி. என்ன? டிசைடிங். அதுக்கப்புறம் நான் பேச வேண்டாம். ஆக்சுவலா கிளியர் ஆகி போச்சு. இல்ல சூரியனை காட்டுற, அதான் சூரியன். அதுக்கு என்ன அப்புறம் சொல்றது இருக்கு? அது அப்புறம் உனக்கு கண்ணு கூசுறதா, ஒரு வெளிச்சமா சூடா இருக்காது, உனக்கே தெரிஞ்சிடும். ஐ நீட் நாட் டு டிஸ்கிரைப். ஸோ திரவியம் అనేది அது பிரசித்தமா ரொம்ப டேஞ்சிபிளா
இப்படி அப்படி இருந்தா ஏதாவது பத்தி சொல்லலாம். சரியா? உனக்கு ஆல்ரெடி முன்னாடி தெரிஞ்ச பார்த்தாவே தெரிஞ்சிடும். இல்லைன்னா கூட இது காட்டிதா ஃப்ளாஸ்க்கு, இதுல சூடா போட்டா சூடா இருக்கும், ஜில்லுன்னு போட்டா ஜில்லா இருக்கும்னு அப்புறம் டீச்சர் சொல்லி தரலாம். பட் இதை காட்டியாச்சு நேர திரவியம். அதுக்கப்புறம் குணம், ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் சொல்லணும்னா, பேசணும்னா, அப்பதான் வர்ணிக்கலாம். நம்ம பார்க்கலன்னா கூட அதுக்கு ஒரு விசேஷம் சொல்லி சொல்லலாம். கருப்பா இருக்கும், சிகப்பா இருக்கும், செம்பருத்தி பூவு பல கலர்ல இருக்கும். பட் பொதுவா நிறைய கிடைக்கிறது சிகப்பா இருக்கும். அப்படி கலர். குணம் விசேஷம் ஏதாவது இருந்தா அப்படி இல்லை, டால் ஷார்ட் இதெல்லாம். மூணாவது வந்து கிரியா, ஏதாவது கர்மா இருக்கணும், இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஓகே, ஹோம் மேக்கர் அப்படின்னா இங்க தனியா யாரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை, ஆல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் ஆல் ஹோம் மேக்கர். அப்படி இல்லை டிரைவர் அப்படின்னு சொன்னா நான் அவனை பத்தி தனியா டிஸ்கிரைப் பண்ணல, அவர் செய்யற வேலை சொன்னாவே கிரியனாலே ஆக்ஷன்னாலே தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. டென்னிஸ் பிளேயர், டாக்டர், கிரியா அப்படின்னா ஃபங்க்ஷனல் நேம் சொன்னாவே போதும். அடுத்தது 4 ஜாதி. அது சொன்னா நீ பழம் அப்படின்னு பழம் பத்தி பேசுறேன்னு அப்புறம் என்ன பழம் అనేది వేరే, பழம் అనేది ஒரு ஜாதி ஆயிடுச்சு, புஷ்பம் అనేది ஒரு ஜாதி ஆயிடுச்சு. மனுஷங்களுக்கு ஸ்திரீ பத்தின்னு அப்படி, அப்ப அவள்னு சொல்லணும், அவன்னு சொல்லணும். ஸோ யூ ஆர் ஏபிள் டு டிஸ்கிரைப் ஜாதி இருக்கிறதுனால விருட்ச ஜந்து ஜாதி. கடைசியில் 5வது வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, சம்பந்தம். ஃபாதர் சொன்னாவே புரிஞ்சு போச்சு, மதர் சொன்னாவே அது என்ன சம்பந்தம், சன்னு சில்ட்ரன் மதரை, ஒய்ஃப்னு சொன்னாவே ஹஸ்பண்ட் சொன்னாவே சம்பந்தம்னால இட் இஸ் கிளியர். அப்படி ஏதாவது சம்பந்தம் சொல்லணும். ஸோ இந்த 5ல நீ எதுவுமே உபயோகப்படுத்தாமே நீங்க பேசி பாருங்க. ரைட், பாத்தீங்களா, இதெல்லாம் தர்க்கம் இவ்வளவு விசாரணை பண்றது. சரி, இப்ப எதுக்கு இது சொல்றீங்கன்னா அவரும் பாப்போம், யாக்ஞவல்கர் மாட்டிக்கிட்டார், செக் பாயிண்ட்ல மாட்டிக்கிட்டார். இப்போ இந்த 5 நிர்குண பிரம்ம அக்ஷரம் பிரம்மனு இந்த 5 பாயிண்ட் அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகாது, நீ எந்த வகையில பார்த்தா கூட. ஏன்னா திரவியம் சொல்லணும்னா அரூபம் அவரு, ஏதாவது குணம் சொல்லணும்னா நிர்குணம், ஏதாவது கிரிய பத்தி சொல்லணும்னா நிஷ்கிரியா அவிக்கிரியா, இல்ல ஏதாவது என்னது ஜாதி ஏதாவது சொல்லணும்னா எந்த லிங்கமும் இல்லை, பிரம்ம அக்ஷரம் வந்து நியூட்டர் ஜெண்டர். கான்சியஸ்னஸ் வந்து அக்ஷரம் அலிங்கம். அப்புறம் இது இருக்க ஏதாவது சம்பந்தம் அஸ்நேகம், நிசங்க, அசங்க, அசங்கோகம் அசங்கோகம் புனப்ப. அப்ப எப்படி சார் இவர் பற்றி சொல்லுது இந்த அக்ஷரம் பற்றி என்ன சொல்ல முடியாது. அதனால அதை யாக்ஞவல்கர் வந்து ரிஷிகளு பிராமணங்களு ஞானிகளு அவங்க எல்லாரும் டிஸ்கிரைப் இன்டிஸ்கிரைபபிள், வர்ணிக்க பேச்சு சொல்ல முடியாததை பத்தி அவங்க பேசிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். பிராமணா அபிவதந்தன் அங்கே ஒண்ணு இல்லை சார், இவ்வளவு நீங்க எதுக்கு இவ்வளவு கதை சொல்றீங்கன்னு நினைச்சுக்காதுங்க. பகவத்பாதா
அதை சொல்லுவாரு. அது வர்ணிக்க முடியாத பத்தி யார் பிராமணர்கள் வர்ணிச்சாங்களோ அதை பத்தி நான் உனக்கு வர்ணிப்பேன், விவரிக்கிறேன், டிஸ்கிரைப் பண்ணுவேன். அப்படி சொன்னா கூட இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? சார், வர்ணிக்க முடியாததை பத்தி, டிஸ்கிரைப் பண்ணாத முடியாததை பத்தி எப்படி சார் அந்த பிராமணங்களை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க? சரி, அக்னிவேலுக்கு விட்டுடுங்க பார்ப்போம், இவர் என்ன பண்ணுவாரு? அவர் குரு சொல்லியாச்சுன்னு இவர் பேசுறாரு, இவர்னு பிடிச்சிக்கிட்டா பார்ப்போம். அந்த குருன்னு பிடிச்சிக்கணும். எந்த குருன்னு போய் பிடிச்சிக்குவேன்? தட்சிணாமூர்த்தி சதாசிவன்னு பிடிச்சிக்குவியா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா இதுக்கு என்னன்னா மௌனம் வியாக்கியா అని சொல்லணும். சொல்லாமல் சொல்லி, அறியாமல் அறிந்து, கூறாமல் கூறி. இது எப்படி எங்க இருக்கு இந்த மாதிரின்னு சொன்னா, கேனோபனிஷத்துல அத்தான சிஷ்யன் சொல்லி எழுந்திரிச்சு போயிட்டான். நாகம் மண்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச யோனஸ்த்வேத தத்வேத நோன வேதேதி கஷ்டன. ரொம்ப கன்ஃபியூஸ்டு மந்த்ராஸ். எப்படியோ படிச்சு முடிச்சிட்டோம் இல்ல? படிச்சிட்டோமா? படிச்சோம். எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதன்னு சொல்ல மாட்டேன். தெரியும் தெரியாது, ஆனா இதுதான் தெரியும். வச்சுக்கோங்க. கொஞ்சம் தமிழ்ல சொல்லணும்னு எப்படிதான், ஐ நோ ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் சே தட் ஐ டோன்ட் நோ at all, but I am not saying that I know it. I know I don't know, this I know. சரியோ, அதை வச்சு குழப்புக்க வேண்டாம். இப்ப எதுக்கு சொன்னான்னா, ரிஷிகள் அப்படி சொன்ன, அப்ப சொன்னா கூட மனசு ஒத்துக்கலையே. அதனால எந்த ஒரு லூஸ் எண்டு விடமாட்டான் சாஸ்திரம். விசாரணை అనేది அதுக்குதா, நோ லூஸ் எண்ட் அட் ஆல். லூஸா இருக்கிறவனுக்கு என்ன, அதனால கண்டுக்க மாட்டாங்க. எதுக்கு இவ்வளவு இதெல்லாம்? ஹரே ராமா ஹரே ராமா எவ்வளவு நல்லா இருக்கு, எதுக்கு சார் இதெல்லாம்? அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், ஈஸ்வரன் நல்லா இருக்கும் பாப்போம். ஆனா ஜகத் எவ்வளவு அசத்தியமோ மித்தையோ, ஹிரண்ய கர்ப்ப சூத்திரம் அந்த அளவுக்கு அவரு மித்யா போய், ஹிரண்ய கர்ப்ப எந்த அளவுக்கு மித்யா போயோ, ஈஸ்வரன் கூட அந்த அளவுக்கு மித்யா போய். இன்னும் ஒத்துக்கிறதுக்கு யாக்ஞவல்கர் போல் இருக்கணும், கார்கி போல் இருக்கணும். ரிலேட்டிவ் தான், மூணுமே ரிலேட்டிவ். அப்போ వ్యావహారిక సత్యం అది ఓకే. వ్యావహారిక సత్యంలో ఈశ్వర ఈజ్ హయ్యర్. ఈశ్వర కెన్ డూ అనుగ్రహం. நிர்குண பிரம்ம அக்ஷரம் cannot do any அனுகிரகம் நிகிரகம் எதுவுமே பண்ணாது. அப்போ கேள்வி கேட்பீங்க, சார் அப்போ அனுகிரகம் பண்ற அந்த ஈஸ்வரன் தானே பெருசு, நீ எவ்வளவு நாளைக்கா அந்த அனுகிரகம் இந்த அனுகிரகம்காக எதிர்பார்ப்பேன்? பார்த்தா உனக்கு மோட்சம் முக்தி விடுதலை வராது. ஈஸ்வரன் கிரேட் தான் வியாபகாரிக சத்தியத்திலோ, அவர் அனுகிரகம் பண்ணுவாரு. So at relative standpoint, vyavaharically you worship, you offer to the Ishvara everything, but me paramarthika satyam, the higher standpoint of reality, நீ ஒத்திதாகணும். விசிஷ்டாத்வைத்திகள் அவங்க எல்லாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க.
ఈశ్వర அந்த விஷ்ணு இந்த லோகம் இதுதான் అని சொல்லி. பட் வேதாந்தம் வேதங்களுடைய கருத்து உபனிஷத்து அங்க நிக்கல. அங்க நின்றுட்டு இவ்வளவு டிஸ்கஷன் எதுக்கு? வை தி கொஸ்டின் ஆஃப் தி அந்தர்யாமி ஈஸ்வரனுக்கு அப்பா யாருன்னு கேட்க. ஈஸ்வரனுக்கு அப்பா, சகுண ஈஸ்வரனுக்கே அப்பா யாருன்னு சொன்னா யாரும் சொல்ல முடியலையே. எங்க விஷ்ணுவுக்கு என்ன அப்பா அம்மா, என்ன சிவனுக்கு என்ன அப்பா அம்மான்னு. சரி, சிவனும் ஈஸ்வரனும் கூட அப்பயே ஓடுறான் செலவாட்டி பயந்து. ஆக்ஷனா ஒரு பக்தனை எழுதியிருக்கான் சிவன் பத்தி தமிழ்ல. அம்மா சொல்ற, சிவனை உனக்கு அம்மா அப்பா இருந்துச்சுன்னா உனக்கு கூட கஷ்டம் வந்திருக்குமா? ஆறு உன்னை ஒருத்தனை திட்டுறான், ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் துரத்துறான், இப்படி எல்லாம். உங்க அம்மா அப்பா இருந்தா உன்னை இப்படி கஷ்டப்பட விடுவாங்களா? நல்லா பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு கஷ்டம் இருக்குல்ல, அதனால எங்க அம்மா அப்பா என்ன சரியா பார்க்கல இருந்துச்சுன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அம்மா அப்பா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையே? எல்லாம் அப்படி இருந்தாப்பா டிராமா. ஸோ அந்த பாயிண்ட் வேற. சரியா? மூணுமே சூப்பர் இம்போஸ்ட். அந்த அக்ஷரத்து மேல ஜீவ ஜெகத் ஈஸ்வரா சூப்பர் இம்போஸ்ட். தட்ஸ் ஆல். சரி, இப்போ விஷயம் என்ன இருக்கும்? இது இங்க முடிவு செய்யணும். கேனோபனிஷத்துக்கு ஞாபகப்படுத்திட்டோம். சரி, அப்படி சொன்னா கூட இன்னும் கன்விக்ஷன் வரல. எதை சொல்லாமல் சொல்லி கூறாமை கூறியதை சொல்லிட்டுங்க. இங்க என்னன்னா எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்ல முடியும்னா ரெண்டு விதமா அந்த அக்ஷர வர்ணிக்க முடியாததை பத்தி வர்ணிக்கணும்னு ஒன்றும். நிஷேத முக வாக்கியம் ஒரு மெத்தட், நிஷேத முக வாக்கியம். இன்னொன்னு விதிமுக வாக்கியம். நிஷேதமுக வாக்கியத்துக்கு இந்த 3வது அத்தியாயம் 8வது பிராமணத்துல 8வது மந்திரம் ரொம்ப முக்கியம். வேற எங்கேயுமே நீங்க 23 நெகேஷன்ஸ் உபயோகப்படுத்திட்டு அக்ஷரம் பத்தி சொன்ன இடம் வேற எங்கேயுமே வராது. சரியா? சரி, உபனிஷத்துல 5, 4, 6 வந்துடும். பாகவதத்துல பிரகலாதனை நெகட்டிவா சொல்லல, அவர் ஏகம் சுத்தம் அப்படி ஏதோ 12 சொல்லிட்டார். பட் இப்போ நிஷேதமுக வாக்கியம் மந்திரத்தை, இது இந்த பிரசித்தமான மந்திரம். சங்கரர் ரொம்ப ஆஃபன் கோட் பண்ணுவாரு. சரி, இது அப்படிப்பட்ட நிஷேதமுக வாக்கியம். ஸோ என்ன சொல்றோம், 2 வகையா பேசுவாங்க. நிஷேதமுக வாக்கியம், விதிமுக வாக்கியம். இங்க ஆத்மபோத சங்கரனாலேயே ஏதுன்னு அந்த ஆத்மபோதையில இந்த நிஷேதமுக வாக்கியங்கள் வர ஒரு ஸ்லோகம் ஆல்மோஸ்ட் கடைசியில அங்க ஆத்மபோத அனன்வஸ்தூலம் அஹ்ரஸ்வம் அதீர்கம் அஜம் அவ்யயம் எல்லாம் ஆவறது பாத்தீங்களா? அந்த ஆவந்தன நெகேஷன், நேத்தின் அர்த்தம். அரூப குணவர்ணாக்கியம் தத் பிரம்மா இதி தத் பிரம்மேத்தி அவதாரயேத் అని ఆత్మబోధలో ஒரு ஸ்லோகம். ஸோ விதிமுக வாக்கியத்துக்கு கூட உபனிஷத்துல அங்கங்க இருக்கு. சாம்பிள் இது நம்ம பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல தான் அந்த 23 வார்த்தைகளோட அர்த்தம் பார்ப்போம். இந்த விஷயம் புரியணும். ஸோ நிஷேதமுக வாக்கியம் என்னன்னு புரிஞ்சிச்சா? நிஷேதமா சொல்லி இது இல்லை இது நம்ம படைக்கந்த இந்த உபனிஷத்திலேயே
நேத்தி நேத்தி வாக்கியதா வந்துச்சு. சத்சங்கம் ஆரம்பிச்ச அந்த காலத்துல முதல் நாளுலேருந்து நேதி நேதி வச்சனைர் நிகமா அவுஷு தம் தேவ தேவமஜமக்யுதமாஹுரக்ரம் பாடிட்டோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேன். சரி, விதிமுக வாக்கியம் అనేది எங்க வந்துச்சு சார்? பல இடத்துல வந்துரும் உபனிஷத்து. உதாரணத்துக்கு தைத்திர உபனிஷத்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அப்படி அன்னி சொல்லுது. விதிமுக வாக்கியம்னா இது வந்து பாசிட்டிவா டிஃபைன் பண்றது பிரம்மன்னு, அது வந்து நெகட்டிவா டிஃபைன் பண்றது. இங்க கேள்வி வரும் திரும்பி ஹவு கம் இட் கேன் பி டிஸ்கிரைப்டு பாசிட்டிவ்லி டிஃபைன் பண்ண முடியும்? உபனிஷத்து மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் மகா வாக்கியம்ல நிறைய வார்த்தைகள் எல்லாம் அது அப்படி இருக்கும். அது ஆனது எதுவுமே இருக்காது. சத்துச்சித்து ஆனந்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவேன்னா, பாரு தம்பி, வாக்கியார்த்த ரூபேண ந வர்ணயந்தி. வாக்கியார்த்தம் எடுத்துட்டு வர்ணனம் பண்ணல, பரந்து லக்ஷார்த்த ரூபேண வர்ணயந்தி. லக்ஷார்த்தம் அது என்ன? வாக்கியார்த்தம் லக்ஷார்த்தம் ராகத்தியாக லட்சணங்க அங்க இருக்குல்ல. அதனால நீ வேர்டு சொன்னதுனால சொன்ன தப்பன்று, சொல்லலைன்னு. இந்த விதமா அப்படி என்ன அர்த்தம்னா, டைரக்டா டிஸ்கிரைப் பண்ணல, இன்டைரக்ட்லி தே டிஸ்கிரைப். இது உபனிஷத்தை. அப்ப அதுதானே சொல்லணும். பிராமணர்கள் சொன்னானோ யாஜ்ஞவல்கர் சொன்னானோ அது என்ன எப்படி இதுபடுத்திக்கணும்னா கொஞ்சமா தான் சொல்றேன், நிறுத்துறோம். சத்தியம் அనే பதம் இருக்கு. இப்ப சத்தியம் அనే பதம் வந்து என்ன அர்த்தம்? இருப்புதல். இருப்புதல், எக்ஸிஸ்டன்ஸுக்கு தானே சத்துன்னு சொன்னோம். இப்போ இந்த உலகம் கூட எக்ஸிஸ்ட் சொல்லுவோம். அப்போ உலகம் எக்ஸிஸ்டன்னா பிரம்மமே உலகமா? அப்போ அப்படின்னு சொன்னோம். காணப்படுறதில்லை ஈஸ்வரனும், ஈஸ்வரன் பிரம்மன் தான் பின்னாடி. அதனால பிரம்மமே தான் உலகமாகவும் காணப்படுறது. ஆனா அங்க வந்து சத்தியமனை பதத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு வருடன்னு எடுத்துக்கிறோம். ஆனா உபனிஷத்து அங்க சொல்லல, சொல்லாமே சொல்லி அனந்த் ஒரு பதத்தையும் தனியா பார்க்காது. சத்து சித்து ஞானம் எடுத்துக்கணும். ஆனந்தம் ஞானம் அனந்தம் ஒன்னா எடுத்துக்கூடாது தனியா. அப்போ அனந்தம் சேர்த்து பாரு. அனந்தம் அనే பதம் எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுதுன்னு, ஆக்சுவலி அது அன்லிமிட்டட் ஆயிடுச்சா? அப்ப ஆனா உலகம் லிமிட்டடா இருக்கு. உலகம் நாமரூபம் லிமிட்டெడ్. பட் இருப்புதல் అనేది எடுத்துக்கிட்ட ఎగ్జిస్టెన్స్ ఇదిలో అది இருக்கு. குடம் అనేది நாமரூபம் అనేది இல்லை. வர்ல்ட் అనేది தனியா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது. நாமரூபம் எல்லாம் எடுத்தாச்சுன்னா அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, the naked Ishvara is Aksharam, that well dressed Aksharam is the Ishvara. What is that dress? நாமரூபங்கள் தான். என்ன எப்படி? அது என்ன? மாயா. அதனால அனந்தம் பதம் எடுத்துக்கும் போது என்ன ஆயிடுச்சு? நாமரூபங்கள் ட்ராப் ஆயிடும். இது போல் ஸோ இப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஞானம் அனைதையும் கூட சேர்த்துக்கணும். நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் த நாலேஜ் they are never செப்பரேட்டே கிடையாது. சரியா? போதும். 3 லிட்டில் பிட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அந்த 8வது மந்திரத்தினுடைய பதங்களோட அர்த்தத்துக்கு போகணும். அப்புறம் கூட அங்க கேள்வி வரும். ஏன்னா
எப்பவுமே சாட்சியா இருக்கிற சாட்சினி எதுக்கு சார் டிஸ்கிரைப் பண்ணணும், இல்ல நெகேட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணணும், எதுக்கு అని கேள்வி வரும். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம்.